மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரியால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடுமையாக பாதித்துள்ளதாகவும் ஜவுளி மையமான திருப்பூரில் 3000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான வேலைகள் ஆபத்தில் உள்ளதால் தொழிலாளர்களை பாதுகாக்க மத்திய அரசு உடனடியாக நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பீகாரில் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் நுழைந்துள்ளதாக வெளியான எச்சரிக்கையால் அம்மாநிலத்தில் அவசர கால உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் ராவல்பிண்டி, பஹவல்பூர் ஆகிய இடங்களிலிருந்து பயங்கரவாதிகள் நேபாளம் வழியாக பீகாருக்குள் ஊடுருவி இருப்பதாக மத்திய உளவுத்துறை மாநில காவல்துறையை எச்சரித்துள்ளது. ஊடுருவியுள்ள 3 பயங்கரவாதிகளும் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. பெருமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் என ஒரே நேரத்தில் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ள ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு நகரம் உருகுலைந்து கிடக்கிறது. ஜம்முவில் 24 மணி நேரத்தில் 38 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அங்கு வீடுகள், கடைகள் உள்ளிட்ட கட்டடங்களும் கோயில்களும் பெரும் சேதமடைந்துள்ளன. அதன் பருந்து பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. இமாச்சல பிரதேசத்தில் சாலை இருந்த தடயமே இல்லாமல் மண்டி குழு நெடுஞ்சாலை உருக்குலைந்து கிடக்கிறது. நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு என இயற்கையின் கோரப்பிடியில் சிக்கி சின்னாபின்னமான பகுதிகளில் குழுவும் ஒன்று. நிலைமை சீரடைய இன்னும் சில நாட்களாகும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். மறு அறிவிப்பு வரும் வரை மண்டி குழு சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கிய அர்னி பல்கலைக்கழக மாணாக்கர் உள்ளிட்ட 400க்கும் அதிகமானோர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அந்த மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பொழிந்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. காங்க்ரா மாவட்டத்தில் பொழிந்த பெருமழையால் அர்னி பல்கலைக்கழக வளாகத்தையும் வெள்ளம் சூழ்ந்தது. பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளேயும் வெள்ள நீர் புகுந்ததால் மாணவர்களும் ஊழியர்களும் செய்வதறியாது தவித்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் படகுகள் மூலம் மாணவர்களை காப்பாற்றினர். மேகவெடிப்பால் பாதிக்கப்பட்ட இமாச்சல பிரதேசத்தில் சீரமைப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தொடர் மழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை சற்று இடைவெளி விட்டிருக்கும் நிலையில் சண்டிகர் மணாலி சாலையை சீரமைக்கும் பணி நடந்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை காரணமாக கங்கை நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. நமோகட் பகுதியில் உள்ள நிறைவுச் சின்னங்களை தண்ணீர் மூழ்கடித்துச் சென்றது. படித்துறைகளை மூழ்கடித்தபடி வெள்ளம் சென்றதால் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. கரையோரத்தில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணி நடைபெற்றது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் அதிகனமழையால் சுக்மா மாவட்டம் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளது. குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கி காட்சியளிக்கின்றன. தேசிய நெடுஞ்சாலையில் 10 அடி உயரத்திற்கு குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளத்தால் பல இடங்களில் சாலைகளும் சேதமடைந்துள்ளன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சிக்கி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 4 பேர் உயிரிழந்தனர். பாரண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் பணியாற்றி வந்துள்ளார். ராஜேஷ்குமார், அவரது மனைவி பவித்ரா, மகள்கள் சௌத்தியா மற்றும் சௌமிகா ஆகிய 4 பேரும் சொந்த ஊருக்கு திரும்பினர். அப்போது சுக்மா பகுதியில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் அவர்கள் பயணித்த கார் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டது. இதில் 4 பேரும் உயிரிழந்தனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸும் வெள்ளத்திலிருந்து தப்பவில்லை. கனமழையால் பல கிராமங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. உணவு, குடிநீரின்றி மக்கள் தவித்து வருகின்றனர். அவர்களை அதிநவீன வாகனங்கள் மூலம் ராணுவத்தினர் மீட்டுள்ளனர். அட்டார் என் 1200 என்ற அந்த வாகனம் நீரிலும் நிலத்திலும் அதிவேகமாக செல்லக்கூடியது. தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வரும் ராணுவத்தினரை மக்கள் பாராட்டி வருகின்றனர். தொடர் மழையால் யமுனை நதியில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டி ஓடும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக வெள்ள நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. டெல்லி மயூர் விஹாரில் அடிப்படை வசதிகளுடன் மக்கள் தங்க கூடாரங்கள் போடப்பட்டுள்ளன. 2 நாட்களுக்கு அதிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யமுனை ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெலங்கானா மாநிலம் கம்மாரெட்டி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இது தொடர்பான ட்ரோன் காட்சிகள் மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை விளக்குகின்றன. வீடுகள், சாலைகள், வயல்வெளிகள் எல்லாம் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கின்றன. பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அரசு அதிகாரிகள் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர்.
கேரள மாநிலம் வயநாடு மலைப்பகுதியில் இரண்டாவது முறையாக நிலச்சரிவு ஏற்பட்டது. வயநாட்டிலிருந்து கோழிக்கோடு செல்லக்கூடிய தாமரச்சேரி மலைப்பாதையின் 9வது வளைவில் கடந்த 26ஆம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டது. முழுவீச்சில் மண்சரிவு அகற்றப்பட்ட நிலையில் அங்கு புவியியல் துறையினர் ஆய்வு செய்தனர். மீண்டும் அங்கு நிலச்சரிவு அபாயம் உள்ளதாக கூறப்பட்டது. இச்சூழலில் மீண்டும் அந்த பகுதியில் வியாழக்கிழமை காலை நிலச்சரிவு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ரொட்டி, ஐயர்பாடி, கருமலை, அக்காமலை, சோலைப்பாடி, ஊசிமலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக வால்பாறையில் உள்ள கூலாங்கல் ஆறு மற்றும் காங்கிரிவு அருவி, பிர்லா அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. குமரி சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இதனால் மேற்கு மாவட்ட மலையோர பகுதிகளில் உள்ள ரப்பர் தோட்டங்களில் பால் வடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக நிலவிய வெயிலுக்கு பிறகு இந்த மழையானது மக்களை மகிழ்வித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கோவை மாவட்டம் ஆழியாறு கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நீர்வரத்து சீரானதும் அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக கோவை குற்றாலத்தில் உள்ள சூழல் சுற்றுலா தலம் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு குறைந்ததும் சுற்றுலா தலம் மீண்டும் திறக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் 18 பேரை பாதித்துள்ள மூளையை தின்னும் அமீபா காய்ச்சல் குறித்து தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் பதற்றமடைய தேவையில்லை என்று சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மூளையை தின்னும் அமீபா காய்ச்சல் தொற்று நோய் அல்ல என்று கூறினார். அசுத்தமான நீர் உள்ள குளம், குட்டைகளில்தான் இந்த அமீபா உருவாகிறது என்றும் மாசுபட்ட நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்த்துக் கொள்வது நல்லது எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கு சலுகையை மத்திய அரசு மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதாக இருந்த வரிவிலக்கு சலுகை இந்த ஆண்டு இறுதி வரை, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் பாதிக்கப்படும் இந்திய ஜவுளித்துறையினரின் நலனை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது பருத்தி இறக்குமதிக்கு 11% வரி விதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்த அமெரிக்காவிற்கு பதிலடியாக அவர்கள் பொருட்களுக்கு நாம் 100% வரி விதித்து பதிலடி தர வேண்டும் என டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசை முடிவை எடுத்தால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் ஆதரிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பிற நாடுகளும் அமெரிக்காவுக்கு இப்படித்தான் பதிலடி கொடுத்துள்ளன என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு அமலுக்கு வந்ததை அடுத்து பாதிக்கப்பட வாய்ப்புள்ள துறைகளின் பங்குகளின் விலை குறைந்துள்ளது. குறிப்பாக ஜவுளி, தோல் பொருட்கள், ஆபரணங்கள் ஆகிய துறைகளின் பங்குகள் கணிசமாக சரிந்தன. வர்த்தக தொடக்கத்தில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 600 புள்ளிகள் வரை சரிந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டெண் நிப்டி 200 புள்ளிகள் வரை குறைந்தது. அனைத்து மக்களுக்கும் வங்கி சேவையை தரும் ஜன்தன் திட்டம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கே வழிவகுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் ஆவதையொட்டி எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். அதில் ஜன்தன் திட்டம் மக்களின் விருப்பங்கள் மற்றும் இலக்குகளை நிறைவேற உதவிகரமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரையில் இருக்கும் ராகுல் காந்தி தனது தங்கை பிரியங்கா காந்தியை பின்னால் அமர்த்தி வைத்துக் கொண்டு பைக் பயணம் மேற்கொள்ளும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி உள்ளன. முசாஃபர்பூர் சாலைகளில் ராகுலும் பிரியங்காவும் பைக்கில் செல்லும் தருணங்களை பலரும் ரசிக்கின்றனர். அருகே ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவும் பைக் ஓட்டிச் சென்றார். மும்பையில் 4 மாடி குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. தொடர் மழை காரணமாக செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் கட்டடம் இடிந்து விழுந்தது. 2 நாட்களாக நடைபெற்ற மீட்புப் பணியில் 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் சிக்கி 14 பேர் உயிரிழந்ததாக பேரிடர் மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொழிலாளர்களுக்கான வேலை நேரம் 13 மணி நேரமாக நீட்டிக்கப்பட்டுள்ளது.
மேலும் பெண்கள் இரவு பணிபுரியவும் அனுமதிக்கப்பட உள்ளது. இதுபோன்ற மாற்றங்களுக்கான வரைவு விதிக்கு மகாராஷ்டிரா அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உற்பத்தியையும் வேலைவாய்ப்புகளையும் பெருக்கவும் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கவும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 9 மணி நேர பணி இருந்த நிலையில் அது 13 மணி நேரமாக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி நடைமுறைக்கு வந்தால் சிறிய வகை இருசக்கர வாகனங்களுக்கான விலை 28%-இலிருந்து 18% குறைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதாரணமாக 1 லட்சத்திற்கு விற்பனையாகும் இருசக்கர வாகனங்களின் விலை 10,000 ரூபாய் வரை குறைய வாய்ப்பிருக்கிறது. அதே நேரத்தில் 350cc மற்றும் அதற்கு மேற்பட்ட பெரிய இருசக்கர வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி 40% உயர வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது ஏற்படுத்திய தாக்கத்தை போல 2026ஆம் ஆண்டு விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எல்லா கட்சிகளுக்கும் தாவைக்க பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார். தங்கள் கட்சி அலுவலகங்களில் காதல் திருமணங்கள் நடத்தி வைக்கப்படுவதாக பாஜக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெரிவித்திருப்பதை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக அலுவலகத்தில் இந்து இஸ்லாமிய ஜோடிக்கு மனம் முடிப்பார்களா என்று கேள்வி எழுப்பினார். குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவது பற்றி புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் சென்னை தரமணியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக தரமணி 100 அடி சாலையில் வாகன ஓட்டிகள் பல மணி நேரம் அவதிக்குள்ளாகினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட மக்களை அப்புறப்படுத்தினர். பிரச்சினையை தீர்க்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்தனர். சென்னை மெட்ரோவில் வாட்ஸ்அப் வழியாக டிக்கெட் எடுக்கும் சேவையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வாட்ஸ்அப் சாட்பாட் வேலை செய்யவில்லை. இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இந்த நேரத்தில் மெட்ரோ நிர்வாகம் பயணிகளுக்கு மாற்று வழிகளை பயன்படுத்த அறிவுறுத்தியது. அதன்படி சிஎம்ஆர்எல் மொபைல் செயலி, பேடிஎம், போன்பே, சிங்கார சென்னை கார்டு அல்லது சிஎம்ஆர்எல் பயண டிக்கெட்டுகள் மூலம் எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. தமிழக தேசிய நெடுஞ்சாலையில் மின்சார பேருந்துகளுக்கான முதல் சார்ஜிங் மையம் உளுந்தூர்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களில் இது பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் சார்ஜிங் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் நெடுஞ்சாலை அருகே 6000 சதுர அடி இடத்தில் 2.5 கோடி ரூபாயில் மின்சார பேருந்துகளுக்காக இந்த மையம் அமைந்துள்ளது. கொடைக்கானலில் 2வது கோடை பருவத்திற்காக பிரையன் பூங்காவை தயார்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கேரளாவில் ஓணம் பண்டிகை மற்றும் தொடர்ச்சியான விடுமுறை நாட்கள் வரவிருப்பதால் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக பல்லாயிரக்கணக்கான பூக்களை பூக்க வைக்கும் நோக்கத்துடன் பராமரிப்பு பணிகள் நடைபெறுகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டுள்ளது. ஹனுமானின் இதயத்தில் நுழைந்து ஒரு குகைக்குள் அமைக்கப்பட்ட 12 ஜோதிர் லிங்கங்களை தரிசிக்கும் வகையில் இந்த செட் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் விநாயகர் மற்றும் முருகன் சிலைகளும் வைக்கப்பட்டுள்ளன. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்து தரிசனம் செய்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே சின்னமோட்டூர் என்ற கிராமத்தில் 300 காளைகளுடன் எருது விடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. குறைந்த நேரத்தில் சீறி பாய்ந்து இலக்கை எட்டிய காளைகளின் உரிமையாளருக்கு முதல் பரிசாக 10 கிராம் தங்க நாணயமும் 2 மற்றும் 3வது பரிசுகளாக தலா 9 மற்றும் 8 கிராம் தங்க நாணயங்களும் வழங்கப்பட்டன. திரளான மக்கள் எருது விடும் விழாவை ரசித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரைச் சேர்ந்த ஸ்வேதா மற்றும் குளித்தலையைச் சேர்ந்த லோகநாதன் ஆகியோர் குடும்ப எதிர்ப்பை மீறி குளித்தலையில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் திருமணம் செய்து கொண்டனர். இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை உடைப்போம் என்ற வதந்தி இணையத்தில் வைரலான நிலையில் காவல்துறையினர் அந்த அலுவலகத்திற்கு பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். கச்சத்தீவை ஒருபோதும் இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் பேசியுள்ளார். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் மோடிக்கு தாவேக தலைவர் விஜய் வைத்திருக்கும் வேண்டுகோள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அவர் இவ்வாறு பதிலளித்தார். தேர்தல் காலம் என்பதால் இத்தகைய கூற்றுகள் வெளியிடப்படும் என்றும் அரசு ரீதியான கருத்துக்கள் குறித்து மட்டுமே நாம் விவாதிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பாகிஸ்தானில் மழை பாதிப்புகள் தொடர்ந்து வரும் நிலையில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். பஞ்சாப் மாநிலத்தில் அதிக அளவில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்தியா தனது 2 அணைகளிலிருந்தும் நீரை அதிகம் திறந்தது வெள்ள பாதிப்புகளை அதிகரித்துள்ளதாக பஞ்சாப் அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
இதுவரை பாகிஸ்தானில் 1,67,000 பேர் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மழை வெள்ளத்தால் கடந்த 2 மாதங்களில் மட்டும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 800-ஐ தாண்டியது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். 48 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலில் குடியிருப்பு கட்டடங்கள், பள்ளிகள், அலுவலகங்கள் உட்பட 20க்கும் மேற்பட்ட இடங்கள் சேதமடைந்தன. 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் ரஷ்யா யுக்ரைன் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதை இந்த கொடூர தாக்குதல் உணர்த்தியுள்ளது. சீனாவில் வரும் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரம்மாண்டமான போர் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட 26 உலக நாடுகளின் தலைவர்கள் விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர். 2ஆம் உலகப் போரில் ஜப்பானிய படைகளை சீன படைகள் முறியடித்ததன் 80வது ஆண்டு விழாவையொட்டி பெய்ஜிங்கில் உள்ள புகழ்பெற்ற டியான்மென் சதுக்கத்தில் பிரம்மாண்டமான அணிவகுப்பை சீனா நடத்தவுள்ளது. இதற்காக இறுதிக்கட்ட பயிற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தென்கொரியாவில் வகுப்பறைகளில் மாணவர்கள் மொபைல் போன் பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டத்தை அந்நாட்டின் நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் மொபைல் போன்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் கருவிகளை பள்ளி வகுப்பறைகளில் உபயோகிப்பதை இந்த சட்டம் தடை செய்கிறது. இளம் மாணவர்களிடம் சமூக ஊடகங்களின் தாக்கம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த முடிவை அந்நாடு எடுத்துள்ளது. வரி விதிப்பு தொடர்பான விவகாரத்தில் சீனாவை தவிர்த்துவிட்டு இந்தியாவை மட்டும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறிவைப்பது நியாயமற்றது என அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி சாடியுள்ளது. ரஷ்ய எண்ணெயை சீனா உட்பட பல்வேறு நாடுகள் அதிக அளவில் வாங்குவதாகவும், ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் 25% வரி விதிப்பது அநியாயம் என்றும் ஜனநாயக கட்சி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. டிரம்பின் இச்செயலால் இந்திய அமெரிக்க நல்லுறவு பாதிக்கும் என்றும் அக்கட்சி கூறியுள்ளது.